என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? அழகான ஒரு வரவேற்பு, வலுவான ஒரு வரவேற்பு. வந்தாரை வரவேற்கும் தமிழ் பண்பாடு என்ற முறையோடு தமிழ் கடவுள் முருகனை வணங்கக்கூடிய புனிதத்திலே அழகான ஒரு வரவேற்பை கொடுத்த நமக்காக ஒரு வாழ்த்தைய பொருள் யார் யார் கேட்பின் பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற வகையிலே உன்னை வாழ்த்தி நாம் பாட வேண்டும். இந்த இடம் சிறப்படைய வேண்டும். காரணம் என்ன என்கின்ற வினாவை கொடுக்கின்ற பொழுது இதற்கெல்லாம் உண்டான பொருள் நிச்சயமாக வந்து நம்பிக்கையோடு உமக்காக கொடுக்கிற வாழ்த்து எப்படி நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். வர வேண்டும் நலம் வளமும் பெற்று வச்ச பாத்திரம் நகராம போட்ட கோலம் அழியாம 16 பெற்று 10 மறந்து பல்லாண்டு கால வாழ்க வளர்க ஆடுவா ஆசீர்வாதம் கொடுத்து தவத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவனா கொஞ்ச நேரம் ஓங்குன நான் விளையாடணும் அப்படிங்கிற ஆசை. என்ன விளையாட்டு? என்ன பண்றது? தமிழின் பாரம்பரியமான விளையாட்டு ரெண்டே தான். ஒண்ணு ஜல்லிக்கட்டு, இன்னொன்னு கபாடி. தமிழ்நாட்டில் கபடி விளையாடுற அத்தனை பேர் இருந்து எங்களுடைய தமிழ் தலைவாஸ் தோத்து போச்சுங்கிற வருத்தம் எங்க ஊருக்கு ஒரு பக்கம். அந்த மாதிரி விளையாட்டு அல்ல. 17 உள்ள இருந்து மட்டையாட்டம் அந்த விளையாட்டு அல்ல. வேற என்ன விளையாட்டு விளையாடணும்னு நினைக்கிறீங்க? தமிழ் கிடந்த விளையாட்டு, தமிழோடு விளையாட வேண்டும். பேசலாம் வந்திருக்கீங்க. ஆமா, அருமையா சொன்னீங்க சுவாமி. பேசணும்னு வந்திருக்கேன். ஏன்னா தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர்னு சொன்னாங்க. அது மாதிரி தமிழ் 2 பேர் பேசினாதான் இந்த தமிழுக்கும் பெருமை, பேசக்கூடியவங்களுக்கும் பெருமைன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது பேசுங்க. நானும் பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்க கூட ஒரு சின்ன விவரம் கேட்கலாமா? நல்ல விஷயம் கேட்கலாமே. நான் வாழ்த்துல பல வகையான வாழ்த்துக்கள் இருக்கு. எப்படி வேணாலும் வாழ்க்கலாம் ஒருத்தவங்கள. மனதார வாழ்த்துறதுன்னு ஒரு வாழ்த்து இருக்கு. வாயில மட்டும் வாழ்த்திட்டு போறதுங்கிறது வாழ்த்து இருக்கு. அதெல்லாம் எல்லா வாழ்த்துமே எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் கூட நீங்க கொஞ்சம் வித்தியாசமா வாழ்த்திருக்கீங்களே, என்ன விளக்கம்? நான் வச்ச பாத்திரம் நகராம போட்ட கோலம் அழியாம 16ல 10 பற்று பேர் வாழ்வாழ்வேன்னு சொன்னீங்க. என்ன சந்தேகம்னா வச்ச பாத்திரம் நகராமான்னு சொன்னீங்க. ஒரு இடத்துல ஒரு பாத்திரம் வைக்கணும்னா அதை எடுக்காம நம்ம இருப்போமா? எடுத்ததை புலம்பதானே செய்வோம். போட்ட கோலம் அழியாமன்னு சொன்னீங்க. எங்க நீங்க வாசல்ல காலையில போடுற கோலத்தை சாயந்தரம் வரைக்கும் அழிய விடாம, சாயந்தரம் வேண்டாம் மதியம் வரைக்கும் அழிய விடாம பாருங்க, பாத்துக்கங்க பாப்போம். முடியுமா? முடியாது. அப்புறம் எப்படி போட்ட கோலம் அழியாம எப்படி சொன்னீங்க? நீங்க பாத்திரம் பலவை இருக்கிறதா? ஆனா 2 பாத்திரத்துக்கு மட்டுமே பெருமை. என்னென்ன 2 பாத்திரம் வைத்திருந்தாலே பாஞ்சாலி, அது அள்ள குறையாத அச்சய பாத்திரம். கல்வி வச்சுட்டா 100 பேர் வர்றாங்க, பசிக்குதுமா அப்படின்னு. ஆனா சோறு போடணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பாத்திரத்துடைய தன்மை என்ன? ஒரு முறை கழுவி வச்சுட்டா அதுக்கப்புறம் அதுல இருந்து உணவு எடுக்க முடியாது. மறுநாள் தான் அதுல இருந்து எடுக்கலாம். பாத்திரத்தை கழுவி வச்சுட்டா அதுக்கப்புறம் எடுக்க முடியாது அதுல இருந்து. அது போல பாஞ்சாலி அன்னைக்கு உணவு
துரியனுடைய சூழ்ச்சி. ஏன்னா முனிவர்களே அதிக கோபம் உள்ள முனிவர் யாருன்னா அது துர்வாச முனிவரை தான் சொல்லுவாங்க. அந்த துர்வாசம் அவருக்கு கோபம் வந்துட்டா உடனே சாபத்தை கொடுத்துருவாங்க. அதனாலதான் என்ன பண்ணாரு துரியோதனன் சூட்சகமா துர்வாச முனிவரை அனுப்பி வைக்கிறாரு, சாப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப போற பொழுது பசிக்குதுனாங்க, நாங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிடணும். முடியுமா? முடியல, தவிக்கிறா பாஞ்சாலி. யார நினைச்சா? கண்ண பரமாத்மாவை நினைச்சேன். அதனாலதான் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அனுபவிக்கு உதவாத தாபத்தை தண்ணி தரித்திரமதியாக என்று கோபத்தை அடக்காத வேந்தர் குறுமொழி கொள்ளாத சீரன் பாவத்தை தீர்க்காத தீர்த்தம்னு சொன்னாங்க. அது 7 பயனில்லை தக்க சமயத்தில் உதவலன. முடிஞ்சு போச்சு இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா கை வச்ச பாத்திரத்துல அன்னைக்கு உணவு கொடுக்கணும். பாத்திரா கண்ணட கண்ணா காப்பாத்து அப்படின்னா கண்ணங்க வந்தா எடுத்துவா பாத்திரத்தை கை வச்சுட்டீங்க எடுத்துக்கிட்டா எடுத்துக்கணும் கொடுத்தாளா? அந்த பாத்திரத்துல என்ன ஊத்தி இருந்துச்சு? ஒரே ஒரு சோற்று பருக்கை மட்டும் அதுல ஊத்தி இருந்துச்சு. ஒரு சோற்று பருக்கை ஒரு கீரை ஊற்றி இருந்ததா? அதை எடுத்து யார் சாப்பிட்டா? கண்ணபுராயே சாப்பிட்டாரு. அப்ப பசிக்குதுங்க துர்வாசம் வந்த சில அனைத்துடைய பசியுமே அடங்கியதா? பாருங்க, துர்வாச முனிவர் கூட வந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுடைய பசியுமே அடங்கிருச்சா. பாத்தீங்களா? காரணம் என்ன அப்படின்னா அவன் வைத்த அந்த பாத்திரத்துக்கு ஒரு பெருமை. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கும் ஒரு வீட்டுக்கு விருந்தாளி போயிட்டோம்னா தலைவாழை இலைய போட்டு அதுல எண்ணெய் இந்த தண்ணியை தெளிச்சு இலைய சுத்தம் செஞ்சுட்டு அதுல முத என்ன வைக்கணும் தெரியுமா? உப்பத்தான் முதல்ல வைப்பாங்க. அது ஏமா வந்து தலைவாழை இலை போட்டு அந்த விருந்தாளிக்கு முதல்ல கொண்டு உப்பு வைக்கணும். அவ்வளவு பதார்த்தம் செஞ்சு முத கொண்டு போய் ஏன் உப்பு வைக்கணும்? உப்ப கூட வச்சிருவாங்க. அடுத்து என்ன வைப்பாங்க தெரியுமா? அடுத்து என்ன வைப்பாங்க? உப்ப வச்சுட்டோம். உப்பு வச்சு அடுத்து வைக்கணும்ல என்ன வைக்கணும்? ஊறுகாய் கொண்டே வைப்பாங்க. அங்க நாம அந்த உப்புக்கும் இந்த ஊறுகாய்க்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஒரு வீட்டுல போய் சாப்பிட்டோம்னா முதல்ல உப்ப வைப்பாங்க. முதல்ல எப்போ உப்ப வச்சாங்களோ இவங்க வீட்டுல சாப்பிட்ட நம்ம கடைசி வர அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும். அடுத்து ஊறுகாய் வச்சாங்க. ஏன்? காய் இருக்கிறது மரத்துல, உப்பு இருக்கிறது கடல்ல. இவங்களுடைய உறவு அந்த அளவுக்கு வலுப்படணுமா? அதனாலதான் உப்ப வச்சு ஊறுகாய வச்சாங்க. எங்கேயோ இருக்கிறது எலுமிச்சம்பழம், எங்கேயோ இருக்கக்கூடியது கடல். இது ரெண்டு ஒண்ணு சேர்ந்து பாத்தீங்களா? அது போல ஒரு உறவு ஒன்னாவே சேர்ந்து ஒண்ணு சேர்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு அப்பேற்பட்ட பெருமை. அப்ப அட்சய பார்த்து வைத்திருந்தால் பாஞ்சாலி, அதை விட இன்னொரு சின்ன பாத்திரம் அல்ல குறையாத அமுத சுரபி வச்சிருந்தா. ஐம்பெரும் காப்பியத்தில் 2வது காப்பியமான மணிமேகலை என்று சொல்லக்கூடிய காப்பியத்தினுடைய தலைவி மணிமேகலையுடைய கையில 64 கொடுக்கப்பட்ட அட்சய பாத்திரத்தின் மூலமாக பிறகு அன்னத்தையே கொடுத்துருந்தா. அந்த பாத்திரத்துல எல்லாம் உனக்கு சந்தேகம் வரல. ஆனா நான் சொன்ன பாத்திரத்துல உனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆமா, சந்தேகம் வரணும். அந்த சந்தேகம் சந்தேகம் வரலாம், வாழ்க்கையில சந்தேகம் வரலாம் சாமி. ஆனா சந்தேகமே வாழ்க்கையா போயிட்டா கோயிந்தா. காலையில 5 கோயிந்தா, சாயந்தரத்துல 5 கோயிந்தா. அந்த கதை இல்ல. காரணம் என்ன? வச்ச பாத்திரம் நகராம. அப்படின்னா என்ன வச்ச பாத்திரம் நகராம? மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள ரகசியங்கள் நிறைய கண்டிப்பா முன்னோர்கள் அர்த்தம் சொல்லி வச்சிருக்காங்க. வெத்தலைக்கு முன்னால என்ன போடுவோம் அப்படின்னா என்ன போடுவோம்? நல்ல விஷயம் இருக்கீங்க. வெத்தலைக்கு முன்னால பாக்கு போடுவோம். இது சம்பிரதாயம். ஆனா இதே கொஞ்சம் திருப்பணம். அப்படியே வெத்தலைக்கு முன்னால என்ன போடுவோம் அப்படின்னு கேட்டோம்னா நீங்க பாக்குங்க சொல்லுவீங்க. ஆனா வெத்தலைக்கு முன்னால என்ன போடணும்? அகத்தி போடணும். அது நியாயம். வெத்தலைக்கு முன்னால பாக்கு போடுறது சம்பிரதாயம். ஆனா வெத்தலைக்கு முன்னால அகத்தி போடணும். இதைத்தான் என்ன பாருங்க, விவசாயத்துல நண்டு ஓடுற அளவுக்கு நெல்ல விவசாயம் பண்றாங்க. நண்டு ஓட நெல் பயிர், நரி ஓடுற அளவுக்கு என்ன விவசாயம் பண்ண? கரும்பு விவசாயம் பண்றாங்க. வண்டி ஓடுற அளவுக்கு என்ன விவசாயம் பண்ண? ஒரு வாரம் இல்லையா? எல்லாம் போச்சு. தென்னை மரம் எந்த ஒரு காற்றுக்காவது விழுந்து நம்ம பார்த்திருக்கோமா? ஆனா அந்த தென்னை மரமே சாஞ்சிருக்கும் போது வாழை மரம்லாம் ஏமாத்துறாங்க. சின்ன ஒரு சந்தேகமா, தென்னை மரமும் பனைமரமும் வயல்ல இருக்கு, காட்டுல இருக்கு. எந்த பனைமரமாவது அதிகமா சாஞ்சிச்சா? கிடையாது. ஆனா தென்னை மரம் கூட சாஞ்சு போச்சு. அதிகம் பனைமரம் மட்டும் சாயல, தென்னை மரம் மட்டும் சாஞ்சு போச்சு.
அதான் உண்மை. இப்ப என்ன சொல்றேன், உண்மையாலுமே சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். பனைமரத்தை அதிகமா விவசாயம் பண்ணுங்க, பனைமரத்தை அதிகமா விவசாயம் பண்ணுங்க. இந்த பனைமரத்தை பூமி இருக்கிக்கின்றாங்க. அது மாதிரிதான் நான் கொண்டு போய் நம்ம வயல்ல ஒரு 10 பனைமரத்தை போட்டு வந்தேன். கொஞ்சம் முளைச்சு வந்துச்சு, பின்னாடி நோண்டி போயிட்டேன். காரணம் அப்ப வச்ச பாத்திரம் நகராம. அப்படின்னா என்ன காரணம்? என்ன காரணம்? கதையை அப்படியே திருப்பணும். எப்படி திருப்பணும்? வச்ச பாத்திரம் நகராம அப்படின்னா ஒரு வீட்டுல இருந்து ஒரு பொம்பளை புள்ளைய கட்டி கொடுக்குறோம். போற பொம்பளை புள்ள எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கணும்? கட்டிட்டு போற பொம்பளை புள்ள நல்ல கணவனுக்கு நல்ல மனைவியா இருக்கணும். கண்டிப்பா. நல்ல மாமனாருக்கு நல்ல மருமகளா இருக்கணும். நல்ல மாமியாவுக்கு நல்ல மருமகளா இருக்கணும். இதான உண்மை. ஆமா. அப்ப அந்த வீட்டுக்கு எந்த பாத்திரத்தோட அதை போறா? மருமகள் என்கின்ற கதாபாத்திரத்தோட அந்த வீட்டுக்கு போறா. போன இடத்துல அவருடைய அந்த கதாபாத்திரம் மாறுச்சுன்னா குடும்பம் நல்லா இருக்குமா? அதுக்கு பேரே என்ன? மருமகள். அப்ப நீங்க சொன்னீங்க மாமனாருக்கு நல்ல மருமகளா இருக்கிறதோட நல்ல மகளா இருந்து அவங்களுக்கு பணிவிடை செஞ்சாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா சிறப்பா இருக்கும். உண்டுதாமா. அந்த காலத்துல பொண்ணு பார்க்க போனா போன இடத்துல ஒரு குத்து விளக்கு நடுவு வச்சு எண்ணெயையும் தீயையும் தீப்பட்டியும் பக்கத்துல வச்சிருவாங்க. சரி, கூப்பிடுவாங்க பொண்ணு, வாமா இந்த குத்து விளக்கு ஏத்த அப்படின்னு. புதுசா பாக்குற பொம்பளை புள்ள இல்ல, அந்த பொம்பளை புள்ள 10 பேத்துக்கு முன்னாடி இந்த பதச புதுசா பாக்குறதானே, அந்த எண்ணெயை எடுத்து விளக்குல ஊத்துற பொழுது ஒருவேளை அந்த எண்ணெய் செதறிடுச்சுன்னா இத மாப்பிள்ளை நேரம் பார்த்துட்டே இருப்பான். என்னடா பண்ணுது பொண்ணுன்னு தெரியாம கையால அப்படி தேய்ச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, பொண்ணு வேணான்றாங்க. எப்ப கீழே விழுந்த எண்ணெயை கையால தேய்ச்சிச்சோ இவளை கட்டிட்டு போனோம் நம்ம குடும்பம் பேச்சு. ஒருவேளை காலால் அப்படியே தேய்ச்சி வச்சுக்கோங்க, பொண்ணு வேணான்றான். அப்ப என்ன பண்ணணும்? ஒருவேளை அந்த எண்ணெய் சிதறிடுச்சுன்னா கையால் அந்த எண்ணெயை தொட்டு அந்த விளக்குல போய் செஞ்சு விடணும். அப்படி செஞ்சு விட்டு அந்த குடும்பத்துக்கு இந்த புகழ் சரியா ஒரு சம்பிரதாயத்தை ஒரு பொண்ணு பார்க்கிற விஷயத்துல அன்னைக்கு வச்சிருந்தாங்க. அப்ப போற பொழுது அந்த வீட்டிலே எல்லாருக்கும் நல்ல அந்த கதாபாத்திரத்தோடு அமைந்திருந்தால் வாழ்க்கை சிறப்பாக வாழ போற வீட்டுக்கு ஒரு பெருமையை செய்யணும். அதே நேரத்துல இங்க இருந்து பிறந்த வீட்டுடைய பெருமையும் செய்யணும். அதனால அவருடைய கதாபாத்திரமே உண்டுமா. அதனாலதான் இன்னைக்கும் ஒரு பொம்பளை பொண்ணையை கட்டி கொடுக்கிற பொழுது எவ்வளவோ சீர் சொல்ல கொடுப்பாங்க. ஆனா கொடுக்காத சீர் என்ன தெரியுமா? அது என்ன கொடுக்காத சீர்? இந்த விளக்குமாறு மட்டும் கொடுத்துடக்கூடாது. எல்லாமே கொடுத்துருவான், 50 நகை போடுவான், வண்டி வாங்கி கொடுப்பான், எல்லாம் செய்யலாம். ஆனா இங்கிருந்து கொடுக்க கூடாது என்ன? விளக்குமாறு. அதனாலதான் வாழ்க்கையின் ரகசியத்தை 2 விளக்குமாறு சொந்தம் தொடச்சுக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாஸ்திரம். அதனாலதான் வாழ்க்கையின் ரகசியம் 2 விளக்குமாறுனா எப்படி? வீடு கூட்டுற விளக்குமாறு பொம்பளை மாதிரியும் இந்த வாசல் கூட்டுற விளக்குமாறு ஆம்பளை மாதிரியும். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வரதான், அதனாலதான் அதுக்கு ஆண் விளக்குமாறு பெண் விளக்குமாறுன்னு வச்சாங்க. அதே போல ஒரு சீர்வரிசையை கொடுத்து விடுற பொழுது இன்னைக்கு சம்பிரதாய முறைப்படி எவ்வளவோ விஞ்ஞானம் தான் கூட 2 சர்வத்துல 2 பலகாரத்தை மட்டும் நம்ம வச்சு கொடுக்கறது மறக்கிறதல்ல. முறுக்கு அதிரசம் 2 கொடுப்பாங்க. இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? என்ன? இந்த அதிர்ஷ்டத்துக்கு முருகுக்கு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. என்னங்க மிகப்பெரிய ரகசியம் இருக்கு? இதே மாதிரிதான் மருமையை கேட்கிறார். மாமனாரே 50 ரூபாய் நகை போட்ட, வண்டி வாங்கி கொடுத்த, வெள்ளி பாத்திரம் வச்சா, அவ்வளவு சீர் வச்ச, ஏயா சாதாரண இந்த அதிர்ஷ்டம் முறுக்கம் அப்படின்னு மருமையை மாமனார்ட்ட கேட்கிற பொழுது மாமனார் சொன்னாரு, மருமையனே இந்த அதிர்ஷ்டத்துடைய மகிமை என்ன தெரியுமா? இது செய்யறதுக்கு நான் ரொம்ப பக்குவப்பட்டிருக்கேன். பச்சரிசியை வாங்கி தண்ணியில அலசி அதை காய வச்சு நல்லா காஞ்ச உடனே அதை அரைச்சு வெள்ளத்தை வாங்கி நல்ல பக்குவமா பாவு காய்ச்சி அதோட சேர்த்து பக்குவமா பதப்படுத்தி இந்த அதிர்ஷ்டமா ஏன் தெரியுமா உன் வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆசையா பெத்து வளர்த்த என் மக ஒருவேளை உன் வீட்டுக்கு வந்து பக்குவம் இல்லாம நடந்துக்கிட்டானா நான் எப்படி இந்த அதிர்ஷ்டத்தை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி பலகாரமாக்கணும், அது போல நீயும் பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அதிரசம் வச்சேன். அங்க அதையும் கேட்கிறேன் மருமை, ஏன் மாமனார முறுக்குன்னு. ஒருவேளை என் புள்ள உங்ககிட்ட சொல்ற வச்சு கேட்காம தப்பு தவறா நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த முறுக்க போட்டு நொறுக்கிற மாதிரி என் மகளை போட்டு நொறுக்கிறாதாடா மருமையினங்கிறதுக்காகத்தாமா முறுக்கையும் அதிர்ஷ்டத்தையும் அன்றைக்கு கலாச்சார முறைப்படி அங்க வச்சாங்க. அப்ப வச்ச பாத்திரம் நகராம வச்ச பாத்திரம் நகராம அப்படின்னா குடும்ப பெண்ணுக்கு வாழ போற வீட்டுக்கு மருமக அப்படிங்கிற பொறுப்போட நடந்துக்கணும். அப்ப வச்ச பாத்திரம் நகராம. அதே பாருங்க, இப்ப மருமையை கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு விளக்கத்தை சொன்னீங்க. அதே போல மகள் கேட்டா அதுக்கு எப்படி விளக்கத்தை கொடுக்கலாம்? மகள் கேட்கிறா, எதுக்குமா எனக்கு போய் முறுக்கு அதிரசமும் கொடுத்து விடுறீங்க ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம்? இந்த முறுக்கு எப்படி சிக்கலை கொண்டு இருக்குதோ அது போல நீ வாழ போற வீட்டுல பல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் சமாளிச்சு நீ வரணுமா, அதுக்குத்தான் முறுக்கு. இந்த அதிரசம் எதுக்கு தெரியுமா கொடுக்குறோம்? நீங்க சொன்ன மாதிரி இதுல உள்ள பல பக்குவங்களை செஞ்சாதான் அதிரசமும் நம்ம சாப்பிட முடியும். அது போல நீ போற வீட்டுல பக்குவமா இருந்தாதான் உனக்கு நல்ல மருமகன்ற பட்டம் கிடைக்கும். அதனால அது போல நீ பக்குவமா நடந்துக்கணுமா அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தான் கொடுக்குறாங்க. அப்ப இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கலாமா?
வாழ்க்கையின் ரகசியத்தை எப்படி தன்னுடைய முன்னோர்கள் அற்புதமா சொல்லி வச்சாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு நடக்குதா அப்படின்னா அதெல்லாம் எங்க நடக்குது? எந்த கல்யாணமே எந்த வீட்லயுமே நடக்கிறது இல்லையப்பா. ஏங்க அந்த காலத்துல முறைப்படி என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வீட்டுல கல்யாணம் நடந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெளியில வந்து நின்னுக்கிட்டு வாங்க வணக்கம் உள்ள வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இந்த காலத்துல என்னடனா அதுக்குன்னே ஒருத்தவங்களை காசை கொடுத்து கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு வர்றவங்கள பூரா வாங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்படி காலமா இது கூட பரவாயில்ல, ஆளை நிப்பாட்டி வச்சாலும் பரவாயில்ல. இப்பெல்லாம் ஒரு பொம்மை 2 பக்கம் நின்னுக்கிட்டு கூப்பிடுற மணிக்கு இருக்குது. அது ஒண்ணுதே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு வாய் வரல, வணக்கம் வச்சதோட அப்படியே இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்க காலத்துல அதனால வச்ச பாத்திரம் நகராம என்னுடைய கதாபாத்திரம் நகராம இருக்கணும்னு நினைக்கிறீங்க. போட்ட கோலம் அழியாமன்னு சொன்னீங்க. இந்த மார்கழி மாசத்துல மட்டும்தாம்மா காலையில பெண்கள் எல்லாம் எந்திரிச்சு மங்களகரமா சாணி வச்சு போட்டு வீடு வாசல கூட்டி நல்ல கோலம் போட்டு ஒரு சாண உருண்டை நடுவ வச்சு அதுக்கு மேல அருகம்புல் வைக்கிறது பிள்ளையார் ஒரு பூசணி இதை மேல வைப்பாங்க. இதனுடைய சம்பிரதாயம் ஒண்ணு. ஆனா இப்ப நிறைய பேர் சாணி கரைச்சு போற வேலையை இல்லாம போச்சு. சாணி கரைச்சு போட்டு வீட்டுல சாணிக்குனே ஒரு தூள் ஒண்ணு வந்துருக்கு, அதை கரைச்சு போட்டோம்னா அப்படியே சாணி மாதிரியே இருக்கும். என்ன இது எங்க போய் ஆனா அது கையில பிடிச்சா போகவே போகாது. என்ன பண்றது இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட காரணம். அதனால போட்ட கோலம் அழியாம அப்படின்னா என்ன காரணம்? இன்னைக்கு ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு போற பொழுது மங்களகரமா சுமங்கலிங்கிற அந்த மங்களகரமான கோலம் இருக்கும். கண்டிப்பா காலைல எந்திரிக்கணும், புருஷன் காலை தொட்டு கும்பிடணும், குங்கும ஆமா அது உண்டுங்க. ஒரு நியாயம் தான். என்ன பண்றது? காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆகி போச்சு. அப்ப போட்ட கோலம் அழியாமனா ஒரு வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு பெண் மங்களகரமான அந்த வீட்டுல எப்பவுமே மங்களகரமா சுமங்கலிங்கிற அந்த கோலத்தோட இருக்கணும். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில புருஷன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இடையில புருஷன் இறந்துட்டா பொண்டாட்டி என்ன சேலை கட்டுறாங்க? வெள்ளை சேலை கட்டுவாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க, எதுவுமே அணிய மாட்டாங்க. ஆன்மீக ரீதியான அற்புதமான ஒரு தத்துவத்தை சொன்னேன். எப்படி சொன்னா, இது வரைக்கும் கணவன் என் கணவனுடைய நான் இல்லற சுகத்தை அனுபவிச்சு எப்படி அனுபவிச்சேன், நானும் என் கணவனும் சேர்கின்ற பொழுது இல்லற சுகங்கிற என் கணவனுடைய வெள்ளடரமான அந்த வீதி